எப்படி இருக்கும்னு இப்ப அவ தெரிஞ்சுப்பா. இவர் பாக்குற பார்வையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவர்கிட்ட எப்படி பேச போறேன்? கான்செப்ட பத்தி சொன்னாலே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்காக பேசாமலும் இருக்க முடியாது. இதான் என்னோட கடைசி பிளான். கடவுளே, உங்களை தான் நம்பியிருக்கேன். இவரை சம்மதிக்க வைக்க நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். அவ விரல ஆட்டி ஆட்டி யோசிக்கிறதுல இருந்தே என்கிட்ட ஏதோ பேச நினைக்கிறான்னு தெரியுது. அவ எக்ஸ்பிரஷன்ல இருந்து அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அது வந்து என்னன்னா, இன்னும் 2 நாள்ல நீங்க ஒரு கான்செர்ட் பண்ணணும். என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? இல்லங்க, விஷயம் என்னன்னா ஸ்பான்சர்ஸ்லாம். Are you serious? என்னோட கான்செர்ட்டா? You mean to say அபி தி ராக் ஸ்டார் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண போறானா? Oh my god, எத்தனை நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் கடைசியா கான்செர்ட் பண்ணி பல மாசம் ஆச்சு. கான்செர்ட்னா ஒரு சாங்க கூட கம்போஸ் பண்ணல. இப்போ 2-3 டேஸ்ல டைரக்டா கான்செர்ட். This is unbelievable. Actually நான் என் மியூசிக் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஸ்டேஜ்ல நிக்கிற அந்த ஃபீல் இருக்கே, என்னோட ஒரு கையில மைக், இன்னொரு கையில கிட்டார் இருக்கும், எதிர ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ், எல்லார் வாயிலையும் ஒரே பேரு அபி. என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் என் சாங்கை கேட்கறதுக்காக ஏங்குவாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் நான் இந்த கான்செர்ட் பண்ணுவேன், 100% பண்ணுவேன். என் சைடுல இருந்து டன் 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 டன். ஹே, ஆனா ஒரு விஷயம், ஒண்ணு இல்ல 2-3 விஷயம். கான்செர்ட் நடக்கிற இடத்துல பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கணும். அதுக்கு மேல வெல்கம் பேக் அபின்னு இருக்கணும். ஏன்னா இது என்னோட கம்பேக் கான்செர்ட்ல. இன்னும் வேற என்ன ஸ்டேஜ்ல லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம்ல, அது இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும். வேற ஸ்டேஜோட செட்டப் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஆடியன்ஸோட ரியாக்ஷனை ஃபீல் பண்ண விரும்புறேன். அவங்க எனர்ஜியை எனக்குள்ள அப்படியே ஏறணும். வேற டிக்கெட்டோட பிரைசஸ் கூட ரொம்ப லோவா வைங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கான்செர்ட்டை வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படி பார்க்குற? உன்ன சேரிட்டி பண்ண சொல்ல. நிறைய பேர் வந்து பார்த்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல. என்ன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். பாய், சந்தோஷமா இருக்கல. அப்படியே டிவோர்ஸையும் கொடுத்துட்டு பார்க்கலாம். நீ சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீ எங்க சொல்றியோ நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.